பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு அறிவிச்சுங்க. மாற்று இடம் எங்களுக்கு கொடுத்தில்ல. பலாயிரக்கணக்கில் வெடிகுண்டை வச்சு கிலோ கணக்காக வச்சு கற்களை உடைக்கிறேன்ட்டு கிரானைட்டு மணல் எம்சாண்டு நொறுக்கி மலையை கொண்டு போகும்போது அந்த வனவிலங்குலாம் பாதுகாப்பாக இருக்குது. அப்போ இந்த காடுகளுக்குள்ள அவனுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது? நாங்கள் போராட்டத்தை எடுப்போம். எங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்னங்கிறத கவனத்தில் எடுக்காம சும்மா தேவையெல்லாம் போகாத நினைக்காதேன்னு. சரி, வனவிலங்கு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு அறிவிச்சுங்க. மாற்று இடம் எங்களுக்கு கொடுத்தில்ல. இப்ப சொல்றீங்க நம்ம மாற்று இடத்தை உருவாக்கலாம். உருவாக்கிட்டுல நீங்க தடை போட்டுக்கணும். திடீர்னு வனவிலங்குகள் மேல உங்களுக்கு அக்கறை வருது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா நாங்க இந்த மாடுகள் அந்த மலைகள்ல மேய்க்கிறோம். எத்தனை 100 ஆண்டுகளா மேய்க்கிறாங்க எங்க முன்னோர்கள் இருந்து. இது நேற்று இன்னைக்கு செய்யற வேலையாது சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு அது மேல அக்கறை வந்தது. அதை நீ தடை அப்படின்றீங்க. இப்ப நாங்க எங்க மேய்து சொல்லுங்க. இந்த கால்நடைகள் எங்க இருந்து? காடும் காடு சார்ந்த இடங்களிலும் வாழ்ந்த உயிரினங்கள் தான் அது. அதை பிற்காலத்தில் அப்படியே நாங்கள் மருத நிலத்துக்கு கூட்டி வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்ப இந்த காடுகளுக்குள்ள அவனுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது? என்ன பண்ணிடுவான்னு சொல்லுங்க. இந்த மாடு போய் என்ன செஞ்சிடும்? நீ பலாயிரக்கணக்கில் வெடிகுண்டை வச்சு கிலோ கணக்காக வச்சு கற்களை உடைக்கிறேன்ட்டு கிரானைட்டு மணல் எம்சாண்டு நொறுக்கி மலையை கொண்டு போகும்போது அந்த வனவிலங்குலாம் பாதுகாப்பாக இருக்கு. குண்டு வச்சு டும்முன்னு அறுத்து இது பண்ணும்போதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. என் மாடு ஆடும் போய் ஓரத்தில் மேய்கிறதுல அதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது. அப்படியா? இதெல்லாம் ஏற்புடையதாக இருந்தால் சொல்லுங்க. நாங்கள் இந்த போராட்டங்களை செய்யறத என்னது கொடுமையா இருக்கு. 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல 5000 மாடா குறுக்கிட்டீங்க. எல்லாம் அடிமாடா கறிக்கு ஓடிச்சு. கால்நடைக்குன்னு ஒரு துறை வச்சிருக்கு. அது இதை பத்தி கவலைப்பட்டிருக்க. பால் வளத்துறைன்னு இருக்குது. பால் எங்க இருந்து வரும்? குழாயை திருநா வருமா? மாடு இல்லாம எங்க பால் வரும்? அது போய் அந்த 2 துறைகள் எதுக்கு வச்சிருக்கு? அரசு வச்சிருக்குல்ல. அரசு பால் வைக்குது, மாடு மேய்க்காது. மாடு மேய்க்காது எப்படி இருக்கு? கால்நடை துறை வச்சிருக்கு. அந்த கால்நடை பற்றி கவலையே விடாது. அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு ஒரு தண்டா சம்பளம் கர்மாந்திரம். மேய்க்கவில்லைன்னா நான் மறுபடியும் மேய்ப்போம். அவங்க ஆல்ரெடி மேய்க்க விடாம தான் வச்சிருக்காங்க. புதுசா ஒன்றும் தடை இல்லை. ஒரு கென்னடி இங்க சண்டை போட்டு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காப்புல ஒரு அமைப்பு. சண்டை ஒரு கோரிக்கை தான். ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு கோரிக்கை தான். எங்களையும் பாரு, எங்க கோரிக்கையை கவனத்தில் எடு. மாட்டுக்கறி சாப்பிடாத அப்படின்னா சாப்பிடல. முதல்ல நீ என் உணவை உறுதி செய். அப்புறம் நான் எதை சாப்பிடுறதுன்னு முடிவு செய். அப்ப எனக்கு மேய்ச்சல் இடம் இதுன்னு சொல்லு, அதை உறுதி செய்யும். அப்புறமா நீ இந்த சட்டத்தை முடிவு செய். அதை விட்டு நீ மாட்டுக்கு மேய்க்காத. அப்படின்னா எங்க போய் மேய்க்கிறது? எங்க போய் மேய்க்கிறது? பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹேன்ற இந்த பீஃப் இவன் தானே. பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கு. அதுலயே நம்ம பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலாம்னு டைரி டேல பால் நாளில் பிரதமர் ஐயா பேசுறாங்க. அப்புறம் அது எங்க இருந்து வரும்? இயற்கை வேளாண்மைன்னு எல்லாம் பேசுறியே. ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கலாம் சொல்றியே. ஆடு மாட்டு கழிவு இல்லாம இயற்கை உரம் ஏது? இந்த மூளை சிந்திக்காத அதையெல்லாம்.